நான் உபதேசம் வாங்குகிறேன், சாமியாராக போயிடுவேன், நான் இதெல்லாம் என் குடும்பம் வேணாம் அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. நான் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஊராமட்ட பொண்ணை நீ கட்டிட்டு விட்டுட்டு நான் சாமியாராக போகிறேன்னு சொன்னால் அது மூடத்தனம் இல்லையா, முட்டாள்தனம் இல்லையா? குடும்பத்தை பயந்து எங்கே போனாலும் நீ இருக்கிற இடத்துலேருந்து சாதிக்கணுமே தவிர ஓடி போய் எதுவுமே சாதிக்க முடியாது. இமயமலையில் போய் உட்காந்துருந்தீங்கனாலும் உன் எண்ணங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்புறம் நீ எங்கே போய் உட்காந்தீங்கன்னா பயன் இருக்குது. அதனால் எங்கே இருக்கிறியோ அங்கேருந்து செய், அதுதான் சாதனை. ஓடி போகிறது பயம், நடத்த முடியலன்ற எண்ணம். அதனால் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றுங்க. குடும்பமே உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் ஆன்மீகத்தை எங்கே சாதிப்பீங்க? உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்ததுன்னா உண்மையான ஆன்மீகத்தை அடையிறது தான் கஷ்டம். குடும்பத்தை நடத்துறது எல்லாராலையும் நடத்த முடியும். ஆனால் எல்லாராலையும் நடத்த முடிய குடும்பத்தையே நம்ம நடத்த முடியாமல் விட்டுட்டு நான் ஆன்மீகத்துக்கு போகிறேன்னோம்னா ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமை பெறவே முடியாது. ஆன்மீகத்தில் முழுமை பெறணுன்னா நீங்கள் செய்கிற தொடர ஒவ்வொரு காரியமும் முழுமை பெறணும். அது படிப்பாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அது முழுமை பெற்றதுன்னா ஆன்மீகத்தையும் நீங்கள் முழுமை பெறுவீங்க.